ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். டெய்லி காலையில் 10 ஊற வச்ச பாதாம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாதாம் அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மள பலர் காலையில் தினமும் உலர் பழங்களை சாப்பிடுவோம், அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸை வெறும் வயிற்றுல சாப்பிடுவோம். இன்னும் சிலர் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடுவாங்க. அப்படி பாதாமை ஊற வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஊற வச்ச பாதாம்ல அதிக புரதம், நார்ச்சத்து, குறைந்த அளவு கார்போஹைட்ரேட்டுகள்லாம் இருக்கு. இது உங்களோட பசியை கட்டுப்படுத்துது, ரொம்ப நேரத்துக்கு உங்களை பசிக்காம வச்சுக்கும், தினசரி கலோரிகளோட எண்ணிக்கையை குறைக்க கூட உதவுது. ஊற வச்ச பாதாம் இருக்குல்ல, இது பசியை கட்டுப்படுத்துற தன்மையை கொண்டிருக்கிறதுனால நீங்க அதிகமா சாப்பிட்றத எளிமையா கட்டுப்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களோட உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு டெய்லி 10 ஊற வச்ச பாதாம் சாப்பிட்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கேரட் நம்மளோட கண்ணுக்கு எவ்வளவு நல்லதோ அதே போலதான் ஊற வச்ச பாதாமும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இதுல விட்டமின் இ அதிக அளவில் இருக்கு. இது உங்களோட லென்ஸ் இருக்குல்ல, அதுல ஏற்படக்கூடிய அசாதாரண மாற்றங்களை தடுக்குது. ஊற வச்ச பாதாமை சாப்பிட்றது கண்களை பாதுகாக்கும். இதை அதிகமாக சாப்பிட்ற வேணாம், அளவோடு சாப்பிட்டீங்கன்னா கண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மெக்னீஷியத்தோட ஒரு சிறந்த மூலம் அப்படின்னா இந்த ஊற வச்ச பாதாமை சொல்லலாம். தினமும் காலையில் ஊற வச்ச 10 பாதாம் பருப்பை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தும். குறிப்பாக டைப் 2 நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஊற வச்ச பாதாம் ரொம்ப நல்லது. ஏன்னா பாதாமை ஊற வச்சு சாப்பிட்றப்ப அந்த பாதாமில் இருக்கக்கூடிய அமிலங்கள் இன்சுலின் எதிர்ப்பு அதிகரிக்கும். இதனால உடல்ல சர்க்கரையோட அளவு கூட சரியா இருக்கும். இதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாமை முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் நீங்க அதை சாப்பிட்றப்ப உங்களோட இதயத்துக்கு நல்லது. பாதாமை ஊற வச்சு தினமும் இப்படி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரத்த ஓட்டத்துல அதிக ஆக்சிஜனேற்றங்கள் உருவாகும் அப்படின்னு நான் சொல்லலைங்க, ஆராய்ச்சியாளர்கள் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஊற வச்ச பாதாம் ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உடலோட எல்லா பகுதிகளுக்கும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மெக்னீஷியத்தோட அளவு குறையிறதுனால உயர் ரத்த அழுத்தத்தை அது ஏற்படுத்திடும். இது மாரடைப்பு, பக்கவாதம், சிறுநீரக செயலிழப்பு கூட வழிவகுத்துரும். ஊற வச்ச பாதாம்ல அதிக அளவு மெக்னீஷியம் இருக்கு. இது ரத்த அழுத்தத்தை திறம்பட கட்டுப்படுத்த உதவுது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட உடல்ல மெக்னீஷியம் குறைவா இருந்துச்சுன்னா உங்களோட உணவுல நீங்க ஊற வச்ச பாதாமை கம்பல்சரி எடுத்துக்கிறது நல்லது. நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் இ சத்தை வழங்குறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஊற வச்ச பாதாம்ல அதிக அளவு விட்டமின் இ இருக்குது. இது ஒரு சிறந்த ஆக்சிஜனேட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஊற வச்ச பாதாம் இருக்குல்ல, அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களை நச்சுத்தன்மையிலிருந்து பாதுகாக்குது. அதிக அளவு விட்டமின் இ ரத்த ஓட்டத்தில் செலுத்தப்படுறதுனால அல்சைமர், புற்றுநோய், இதய நோய் வரக்கூடிய அபாயத்தை கூட ஊற வச்ச பாதாம் குறைச்சிடும். விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால புரோஸ்டேட் புற்றுநோய் வர்றதை தடுக்கலாம். விட்டமின் இ சத்து இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஊற வச்ச பாதாமை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை ஞாபகம் வச்சுட்டு தினமும் ஒரு 10 ஊற வச்ச பாதாமை சாப்பிட்றதுனால பல நோய்கள் வராமல் தடுத்துக்கலாம். சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின்படி பாதாம் பருப்புகளை ஊற வச்சு சாப்பிட்றப்ப ரத்த சிவப்பணுக்கள்ல விட்டமின் இ அளவை அதை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாம ஊற வச்ச பாதாமை சாப்பிட்றது கொலஸ்ட்ரால் அபாயத்தை குறைக்குது,
இரத்த ஓட்டத்தில் விட்டமின் ஈயோட அளவை அதிகரிக்கிறதன் மூலமாக ஆக்சிஜனேற்றங்கள் உருவாகிறதுக்கு உதவியாக இருக்குது. இது உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய செல்களை கொழுப்பு அடைப்பதை கூட தடுக்குது. தினமும் 10 ஊற வச்ச பாதாமை சாப்பிட்றது இரத்த ஓட்டத்தில் விட்டமின் ஈயை உருவாகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொலஸ்ட்ரால் உருவாகும் அபாயத்திலிருந்து கூட நம்மளை காப்பாற்றுது. ஆக்சிஜனேற்றத்தை அதிகரிக்கிறதுல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஊற வச்ச பாதாமில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைய இருக்குது. இது மன அழுத்தத்திலிருந்து உங்களை பாதுகாக்குது. மன அழுத்த மூலக்கூறு சேதத்துக்கு வழிவகுத்துரும். இதன் விளைவா வீக்கம், புற்றுநோய், வயதானது போல தோற்றம் ஏற்படுறது இதெல்லாம் உருவாகிடும். பாதாமில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உங்களோட சருமத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஊற வச்ச பாதாம் பருப்பு 10 சாப்பிட்றது உங்களோட உடலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்றத்தோட அளவை அதிகரித்து உங்களுக்கு வரக்கூடிய வயதான தோற்றத்திலிருந்து என்றும் உங்களை இளமையாக வச்சுக்கிறதுக்கும் நோய்கள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் தினமும் 10 ஊற வச்ச பாதாம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் டெய்லி 10 பாதாம் பருப்பை ஊற வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.